Hello friends, welcome to SNET Solutions. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஸ்கொயர் ரூட்ஸ் வித் டிஜிட் சம் மெத்தட்ஸ். ஸோ இதோட ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் எனக்கு ஸ்கொயர் ரூட்ஸோட வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அப் டு 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இதில் இருக்க லாஸ்ட் நம்பர்ஸை நான் தனியாக எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஜிட் சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க நம்பர்ஸை சம் பண்ணி எழுத போகிறோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 19512 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர்ஸை நான் ப்ளஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போது எக்ஸாம்பிள் 1 + 9 10, ஓகே, 10 + 5 15 + 1 16 + 2 18. அப்போது இந்த நம்பரோடைய டிஜிட் சம் என்ன? 18. இதை நான் எது வரைக்கும் பண்ணணும்னா சிங்கிள் டிஜிட்டாக மாத்திர வரைக்கும் பண்ணணும். இப்போ 1 + 8 என்னது 9. அப்போ என்னோட டிஜிட் சம் என்ன? 9 தான் என்னுடைய டிஜிட் சம். ஓகேங்களா? சிங்கிள் டிஜிட்டாக நான் மாத்திர வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே போகும். ஓகேவா? இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 185 + 160 - 120. ஸோ இதை நான் ஆன்சர் பார்க்கணும்னா இதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் 225, செகண்ட் ஆப்ஷன் 230, தேர்ட் ஆப்ஷன் ஒரு 216 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு ஆன்சரில் இருக்குது. நான் எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கணும்? ஓகேவா? இதை நான் எப்படி பண்ணலான்னா டிஜிட் சம் மெத்தட் மூலமா பண்ணலாம். 1 + 8 + 5 என்ன ஆன்சர் வரும்? 14 + 1 + 6 + 0 ஆட் பண்ணாலும் 7 - 1 + 2 3. ஓகேவா? இதை நான் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னாக்கா சிங்கிள் டிஜிட்டாக மாத்திர வரைக்கும் பண்ணணும். அப்போ சிங்கிள் டிஜிட்டாக 1 + 4 பண்ணால் 5. எஸ், ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த 7 - 3 பண்ணிக்கோங்க. 7 - 3 என்னது வரும்? 4. இப்போது என்னுடைய ஆன்சர் என்ன? 9. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு எனக்கு எல்ஹெச்எஸ்ஸாக நான் எடுத்துக்கணும். இப்போது LHS = RHSன்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த மெத்தடை வச்சு தான் நான் இதையும் பார்க்க போகிறேன். LHS = RHS ப்ரூவ் பண்ணும். இதை நான் LHSன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வந்திருக்க கீழே கொடுத்துருக்க ஆன்சர்ஸை நான் RHSன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எல்லாத்தையுமே டிஜிட் சம் மூலமா ப்ளஸ் பண்ணிக்கலாம். 2 + 2 4 + 5 9. எஸ். இப்போது செகண்ட் ஆப்ஷன் 2 + 3 + 0 5. இப்போது 2 + 6 8 + 0 8 தான். இப்போ எனக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா LHS எது சாட்டிஸ்ஃபை ஆகுது? 9. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 225 தான் அதோடைய ஆன்சர். இதுதான் டிஜிட் சம் மெத்தட். இருக்கிறதுல ஈஸியான நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? LHS = RHS வந்தாலே அந்த ஆன்சரை கண்ணை முடியும் டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம். இப்போ என்னுடைய ஸ்கொயர் ரூட்ஸ்க்கு நான் போகிறேன். ஸ்கொயர் ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு டிவிஷன் மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு நார்மல் ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா ஈஸியாக நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ ஒரு 4 நம்பர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள் 1 8 7 6 9. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா லாங் டிவிஷன் மெத்தட் கொண்டு போகணும். ஓகேங்களா? லாங் டிவிஷன் நம்ம பண்ணியிருப்போம். 1 8 7 6 9. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஸ்கொயர் ரூட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் ரெண்டு வேல்யூவாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்கொயருன்றதுனால ரெண்டு வேல்யூ நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ இருந்ததுன்னா ஒன்னோடு நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கான பாசிபிலிட்டிஸ் நான் செக் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட்டில் எனக்கான பாசிபிலிட்டி நான் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ 9 எங்கெங்கெல்லாம் வருது? 3 ஸ்கொயருக்கு வருது, 7 ஸ்கொயருக்கும் வருது. அப்போது 2 பாசிபிலிட்டிஸ், ஒன்று வந்து 3, இன்னொன்று வந்து 7. ஓகேவா? இப்போது இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கட்டும். தேர்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னா டிஜிட் சம் மெத்தட் போயிடணும். கண்டிப்பாக டிஜிட் சம் மெத்தட் போயிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஜிட் சம் மெத்தடில் கொடுத்துருக்க வேல்யூஸ் சம் கண்டுபிடிக்கணும். 1 + 8 + 7 + 6. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிகிட்டே வாங்க. 1 + 8 9, 9 + 7 16, 16 + 16 22, 31. ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்ன? 31. இப்போது நான் சிங்கிள் டிஜிட் வரைக்கும் பண்ணணும். அப்போது 3 + 1 4. என்னுடைய LHS = 4. அப்போ நான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இதுதான் என்னுடைய தேர்ட் ஸ்டெப். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்? டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். அப்போ 1ன்றதுக்கு ஸ்கொயர் என்ன? 1 × 1 1. ஸோ ரிமைனிங் இருக்க நம்பரை அப்படியே 87 நான் கீழே இறக்கிக்கணும். 87 இறக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வர ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற வேல்யூஸ் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி எழுதி போடணும். அப்போ 1 + 1 2. பக்கத்தில் இருக்கிற நம்பரை நான் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபஸ்ட் நம்பர் தெரிஞ்சிடுச்சு, லாஸ்ட் நம்பர் தெரியும். இப்போ நான் பக்கத்தில் இருக்க நம்பரை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? இப்போ நான் 3ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். இப்போது 3 3s are 9, 2 3s are 6. எஸ், இதுக்கு மேலே வேல்யூஸ் போகாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் 18.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 69 நான் இறக்கணும். இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். இப்போ அடுத்த வேல்யூன்றதை எனக்கு தெரிஞ்சிடுச்சு. 3ம் 7ம் எனக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ வந்திருக்க பாசிபிலிட்டிஸ் தனியாக எழுதிக்கிறேன். 1 நெக்ஸ்ட் நம்பர் இன்னும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் பாசிபிலிட்டிஸ் வச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் ஒன் வந்து 1-7. ஸோ இப்போ செகண்ட் நம்பர் நான் கண்டுபிடிச்சிருக்கிறத நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 3ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்கொயரை வச்சு நான் கண்டுபிடிச்சிருந்தேன் 1ன்னு. அதை 1 எடுத்து போட்டுட்டேன். லாஸ்ட் நம்பர் வந்து நான் 3யும் 7ம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் 3 and 7. செகண்ட் நம்பர் நான் இப்போ கண்டுபிடிச்சதுனால அதை நான் எடுத்து ஆப்ஷனில் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஃபைனலாக 2 பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த 2 பாசிபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாமே ஸ்கொயர்ஸ். ஓகேவா? 133 ஸ்கொயர் ஆர் 137 ஸ்கொயர். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். இப்போ நான் செக் பண்ணி பார்ப்போம். 133 into 133. இப்போ டிஜிட் சம்மில் போடலாம். 1 + 3 + 3 7. இதுவும் சேம் ஆன்சர் தான் வரும் 7. அப்போ 7 into 7. எஸ், ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் பண்ணால் எனக்கு 5ன்றது தான் வரும். ஸோ அப்போ 5ன்றது LHS கிடையாது. ஸோ அப்போ ப்ளஸ் பண்ணும்போது தப்பு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் நான் செக் பண்ணுறேன். 137 into 137. ஸோ இப்போ டிஜிட் சம் எடுங்க. 1 + 3 + 7 11 into 11. ஸோ இதையும் நான் மல்டிபிள் பண்ணி சிங்கிள் டிஜிட் கொண்டு வரேன். ஸோ ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட் வந்தோடனே 2 into 2 4. ஸோ அப்போது RHS வந்துருச்சிங்களா? ஸோ அப்போது என்னோடய LHS எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது? 4ன்றது தான் பண்ணுது. அப்போ 137 ஹோல் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்க கொஷினுடைய ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதுங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 151321. ஸோ இதோடைய ஸ்கொயர் ரூட் என்னன்றது எனக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் என்ன பண்ணணும்? அது டிஜிட் சம் மெத்தட். அப்போது டிஜிட் சம் முன்னாடி லாங் டிவிஷனில் நான் கொடுத்துக்கிறேன். 1521. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்? 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 2 ஸ்ப்ளிட் பண்ண உடனே எனக்கு லாஸ்ட் வேல்யூவை என்ன பாசிபிள் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ 1னா எனக்கு நான் இங்கே நோட் பண்ணாமலே சொல்லிடலாம். டக்குன்னு 1 and 9ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போது 2 பாசிபிள்ஸ் என்ன? 1 and 9. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் மறக்காமல் என்ன பண்ணிடணும்? டிஜிட் சம். ஸோ டிஜிட் சம்க்கு போயிடணும். இப்போது 1 + 5 6 7 10 12 13. அப்போது இதோடைய டிஜிட் சம் என்ன வருது? 13. இப்போ இந்த 13 சிங்கிள் வேல்யூவை நான் மறக்காமல் மாற்றணும். இப்போது 1 + 3 எல்லாமே ப்ளஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். டிஜிட் சம் மெத்தட் அதுதான். இப்போது 1 + 3 என்ன வரும்? 4. அப்போது இதுதான் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ. ஸோ இதை தான் நான் ரைட் ஹேண்ட் சைடில் வருதான்றதை லாஸ்ட்டாக நான் செக் பண்ணுவேன். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போது இந்த லாஸ்ட் வேல்யூ எனக்கு 1 and 9 பாசிபிள் கிடச்சிருச்சு. 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அண்ட் டிஜிட் சம் மெத்தோட எனக்கு கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை நான் என்ன பண்ணணும்னா எங்கே ஸ்கொயர்ஸ் வருதுன்றதை நான் செக் பண்ணணும். இப்போ நான் 4 ஸ்கொயர் எடுத்து 16 செக் பண்ணலாமா? அப்போ செக் பண்ணால் இதோட அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? 3யோட வேல்யூ எடுத்து போடணும். அப்போது 3 into 3 3 ஸ்கொயர் என்ன வரும்? 0 9. அப்போ 0 9னாக்கா ரிமைனிங் என்ன இருக்குது? 6. நெக்ஸ்ட்டு வேல்யூ அப்படியே இறக்கிக்கிறேன். 613. ஸோ இப்போ எனக்கு 3 வந்துருச்சா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு 3 வந்துருச்சு. அப்போது 2 பாசிபிள் ஆஃப் ஆன்சர்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் 3. நடுவில் ஆன்சர் எனக்கு இன்னும் தெரியல. ஸோ இந்த ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாசிபிள் ஆஃப் வேல்யூ இதே 3. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ இன்னும் தெரியல. ஸோ அடுத்த பாசிபிள் லாஸ்ட் வேல்யூ வந்து 9. ஸோ இதுதான் என்னுடைய பாசிபிள் வேல்யூஸ். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3 வந்து எனக்கு ஃபஸ்ட் நம்பர் கிடச்சிடுச்சு. ஸோ அப்போது இங்கே நான் வேல்யூ போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 6. இப்போது இங்கே வேல்யூ நான் போகணுன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்கணும், இங்கே ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போது சப்போஸ் இந்த இடத்துல நான் 2 ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா அங்கேயும் 2 தான் ஃபில் பண்ணணும். அப்போ 62 into 2 மல்டிபிள் பண்ணாக்கா 4 12. ஸோ இந்த ஆன்சர் வரல. ஸோ அதுமாதிரி நான் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே வந்தேன்னா 8 ஃபில் பண்ணும்போது 68 into 8 4 4 and 5. ஸோ இந்த ஆன்சர் வரும். ரிமைனிங் 69. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இறக்கணும், அதோட ஸ்டாப் பண்ணிப்போம். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ 8 வந்துருச்சா? அப்போ 8 எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 8 ஃபில் பண்ணோன்னே பாருங்கள் 2 பாசிபிள் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த 2 பாசிபிள் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸி. ஸோ இது ரெண்டுமே என்ன இதில் கிடச்சிருக்குன்னா ஸ்கொயர்ஸ். ஓகேவா? ஸோ இதான ஆன்சர். 381 ஸ்கொயர் தான் இதோட ஆன்சராக இருக்கணும். அப்படி இல்லைனா 389 ஸ்கொயர் தான் இதோட ஆன்சராக இருக்கணும். இதுதான் சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தில் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆல்ரெடி நான் LHS கண்டுபிடிச்சிருக்கேன் 4 டிஜிட் சம் மெத்தட் மூலயமா. அப்போது இதையும் நான் பாசிபிள் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 381 செக் பண்ணுறோம். வெறும் 381 மட்டும் போடக்கூடாது, அது ஸ்கொயர் இருக்குது.
ஸோ 381 into 381. அப்போ நான் digit sum மெத்தடில் ஆட் பண்ணணும். 3 plus 8 11, 11 plus 1 12. ஸோ சேம் thing 3 plus 8 11 and 12. ஸோ இதை நான் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுற வரைக்கும் பண்ணணும். அப்போ 1 plus 2 3, இதுவும் 1 plus 2 3. அப்போ 3 into 3 என்ன வரும்? 9 வரும். அப்போ 9 வந்து LHSஆ இல்லை. அப்போது இந்த இது தப்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஒன் செக் பண்ணிடலாம். 389 ஸ்கொயரில் இருக்கிறதுனால இன்னொரு 389. ஸோ இப்போ டிஜிட் சம்மில் செக் பண்ணலாமா? 3 plus 8 11, 11 plus 9 20. அதே சேம் மெத்தட் 3 plus 8 11 plus 9 20. ஸோ சேம் மல்டிபிள். இப்போ இதை சிங்கிள் டிஜிட்டாக நான் மாற்றணும். இப்போ 0 இருந்தாலும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? சேம் நம்பர். 2 plus 0 2, 2 plus 0 2. அப்போ இப்போ நான் மல்டிபிள் பண்ணலாமா? 2 into 2 4. அப்போது என்னுடைய RHS ஈக்குவலாக வந்துருச்சா? அப்போது சேம் திங் LHS ஈக்குவல் டு RHS வந்ததுன்னா மட்டும்தான் என் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்லலாம்? 15132 ஸ்கொயர் ரூட் 389 அப்படின்றத நான் டேரெக்டாக சொல்லலாம். சரியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஜிட் சம் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த ஸ்கொயர் ரூட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.